கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். திரிசங்கு சொர்க்கம் அப்படின்ன உடனே சிலருக்கு புரியாது தானே. இப்போ ஒரு வெள்ளைக்காரனோ இல்லை இது புதுசாக ஒரு குழந்தையோ இது கேட்டால் திரிசங்கம் சொர்க்கம்னா என்ன முதல்ல தெரியாது. அல்மா அதில் திரிசங்கு சொர்க்கம், அல்மா திரிசங்கு சொர்க்கத்தில் வாழ்கிறவங்களே எப்படி அடையாளம் காண்றது, ரொம்ப கஷ்டம்தான், டஃப்பு. விஸ்வாமித்திரன் ஒருத்தனுக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுத்தாரு. அது பேர் திரிசங்குக்காக கட்டி கொடுத்தாரு. அதனால் அது திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு. இல்லூஷன். நான் சிறப்பாக வாழ்கிறேன், கொண்டாட்டமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு பொய் சொல்லிக்கிறது. பொருள் சார்ந்த வாழ்க்கைன்றது எல்லாமே, பொருள் எல்லாம் மாறக்கூடியது. நான் இப்போ ஒரு ஃபோன் வச்சுக்கிறேன், நான் தான் விசேஷமானவன், இந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சிடலன்னு நான் சொல்லும் போதே அப்டேட் ஆகிடுச்சு. ஆமாம், அந்த ஃபோன் விசேஷமே இல்லை. அப்போது நான் கற்பனையில் இருக்கிறேன், நான் ஒரு நல்ல காஸ்ட்லியான ஃபோன் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் ஆப்பிள் 11 வச்சுன்னு பெருசாக சொல்லினுக்கிறேன், ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கிறேன்ட்டு. நான் 17 Pro Max வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஐயோ நம்ம சொர்க்கம் இல்லை போல், அதானே சொர்க்கம், புதுசாக ஒன்று வந்துச்சே அப்படின்ட்டு அந்த மாதிரி சொன்னால், அப்போ திரிசங்கு சொர்க்கம் தற்காலிகமான ஏற்பாடு. நிரந்தர மகிழ்ச்சி. நான் ஒரு ஃபோனை வச்சுக்கிறேன், கால் பண்ணவும் இல்லை வாட்ஸ்அப் பண்ணவும் வச்சுன்னுக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது 11, 17, 18 மேட்ரு இல்லை எனக்கு. பர்பஸ் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன், அந்த பர்பஸை சால்வ் பண்ணுக்கிறேன். அவருக்கு திரிசங்கு சொர்க்கம்லாம் இல்லை, இந்த ஏமாத்து வேலைலாம் கிடையாது. 17லேயும் ஃபோன் தான் பேச போகிறேன், 11லேயும் ஃபோன் தான் பேச போகிறேன், அதுலேயும் வாட்ஸ்அப் பண்ணுவேன், இதுலேயும் வாட்ஸ்அப் பண்ணுவேன். எனக்கு அதுதான் பர்பஸே. அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, அதனால் அவங்க 17 வாங்கி வச்சுக்கிறாங்க. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, இல்லை எனக்கு தேவைப்படல, அதனால் நான் 11 வச்சுக்கிறேன். ஸோ என் தேவைக்கு நான் வாழ்கிற வரைக்கும் நான் சுகத்தில் இருக்கிறேன். என் தேவைக்கு வாழாமல் பித்தியாருக்கு காட்டணுன்றதுக்காக வாழும்போது நான் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறேன். காட்டும்போது உண்மையாக வாழும்போது நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன். இல்லைனா இப்போ 17 வச்சுக்கிறவங்களாம் சொர்க்கத்தில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஏபிள் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் அதை வாங்குறாங்க, அதை வச்சுன்னுக்கிறாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அதுவும் தப்பு இல்லை. ஏன் இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிறாரு, அவரும் ஒன்றா இல்லை, அதுவும் தப்பு இல்லை. எதுவுமே இல்லாமல் மைக்ரோமேக்ஸ் நானும் தான் வச்சுருந்தேன், அதுவும் ஒன்றா இல்லை, தப்பு இல்லை. ஆனால் எல்லா ஃபோனும் பர்பஸ் சால்வ் பண்ணி வந்துக்கிறேன். மைக்ரோமேக்ஸை வச்சுருந்தேன், அப்போ திருக்குறள் எடுத்து வச்சுட்டு திருக்குறள் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வச்சுன்னு திருக்குறள் நான் பேசியிருப்பேன். அப்புறமா பார்த்தா லைவ் வந்துச்சு, நெட்டு வந்துச்சு, ஈஸியாகிடுச்சு. அதுமா லைவ் போடுற அளவுக்கு வசதி ஆகிட்டேன், லைவ் வச்சுக்கிறேன். அப்போது இது ஏதோ என் தேவை என்னவோ அதை நான் சரியாக செஞ்சேன்னா சொர்க்கத்தில் தாங்கிறேன். பித்தியாருக்கு காட்ட நினச்சேன்னா திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறேன். இப்போது ஒருத்தர் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவர் காட்டுறதுக்காக போராடுறாரு. இல்லை அவர் வச்சுக்கிற ஃபோனுமே வச்சிங்கன்னா அவரை தப்பாக நினச்சிக்கிறாரு. நான் ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறாரு, நான் வசதியாக இல்லைன்னு அவரே நினைக்கிறாரு. அப்போ ஒரு பாவம் தான். அப்போ ஒரு வாரம் தர்க்கம் வர பண்ணுவார். எதுக்கு 17, 11 போதும்னுவார். அப்போ பிரச்சனை. அப்போ அவர் எங்கே தாங்கிறாரு, திரிசங்கு சொர்க்கத்தில்ங்கிறாரு. எனக்கு சால்வ் ஆகுது, சந்தர்ப்பம் இருக்குது, நான் வாங்காமக்கிறேன். இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கிறேன், ஃபோன் வாங்குறதுக்கு கூட சோம்பேறித்தனமாக இருக்குது. அந்த மாதிரி யதார்த்த சூழ்நிலையை சரியாக சொல்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக போயிட்டு இந்த பட்டிட்டிங்கிறீங்கெல்லாம் பாட்டுன்னு வருவாங்கல்ல. ஒரு பெண் பவுட்ரு பூசும்போதே அவள் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறாள். ஏன்னா அவளுடைய இயல்பான அழகாக அவள் அழகுன்னு நினைக்கல. இது சொன்ன எல்லா பெண்களும் சண்டை கூட வரலாம். நேச்சுரல் பியூட்டி அவள் ஒத்துக்கல, அவளை ஆம்பளையும் தான் ஒத்துக்கலை அவனை. அப்போ ஒத்துக்காத யாரும் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, ஒத்துக்கிற யாரும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ நரகத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப கொடுமையான இடம். என் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, பார்த்தா பிடிக்காது, அவங்களாம் நரகத்தில் இருக்கிறாங்க. ஏன்டா உன் வீடியோ பார்க்கலன்னா நரகத்தில் இருக்கிறாங்களா? ஆமாம், நரகத்தில் இருக்கிறாங்க. பார்த்தா பிடிக்கலன்னா நீங்கள் தெரிஞ்சுங்க, அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க. நான் பேசினா எனக்கு பிடிக்கலன்னா அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கன்னா என்னை திட்ட பார்க்குறாங்கன்னாவே அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக நான் பளிச்சுன்னு ஒரு விஷயத்த சொன்னால் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நரகத்தில் இருக்கிறவனை திருத்த முடியாது, நரகத்தை கூட பேசக்கூடாது, ஆபத்து, சண்டைக்கெல்லாம் வந்துடுவான். இது சரின்னு யாருக்கு என்ன சொல்லி பாருங்கள், சண்டைக்கு வந்தான்னா அவன் நரகத்தில் இருக்கிறான். ஏன் சரின்னு கேட்டான்னா ஓகே, கொஞ்சம் வரான்,
அப்படிலாம் கிடையாது. நான் தான் சரின்னு ஒருத்தன் நின்றுட்டான்னா நரகத்தில் இருக்கிறான். எவன்லாம் சரின்னு நின்றுங்கிறானோ 17 தான் சரின்னு, 11 தான் சரி கிடையாது. எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம், இதில் நான் என்ஜாய் பண்ணுகிறேன், இது சரி தப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான். நான் தான் சரியாகிறேன், சுற்றிக்கிறவங்களாம் முட்டாளாகிறாங்கன்னா அவன் அங்கே இருக்கிறான்னா நரகத்தில் இருக்கிறான். அப்போ நீ இப்போ சொன்னியே நீ உன் வீடியோ பார்க்கலன்னா அப்படின்னா, என் வீடியோ பார்க்க முடியாதுன்னா அவனுடைய சரி என்னோட சரின்னா நீங்கள் பார்க்கவே இல்லை. உங்கள் சரியோட என்னை மோத விட்டு நான் தப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்களே தவிர, நான் சொல்கிறதான எதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாதுல்ல. ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லுங்கிறேன், நீ உன்னை கொண்டாடு, நீ உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ, நீ ஆனந்தமாக இரு, பிறப்புரிமை உனக்கு கொண்டாட்டம் தான் உன்னுடைய பிறப்புரிமை என்று. இதில் என்ன முரண்பாடு இருக்குது? நான் உன்னை கொண்டாட்டமாக தானே இருக்கு சொன்னேன். அதில் முரண்படுறேன்னா நீ எப்பேற்பட்டாலே. நான் மாட்டுக்கறி சாப்பிடாம கொண்டாடுவேன்றேன், பரவாயில்லன்றேன். நான் தைசூர் சாப்பிட்டு தான் கொண்டாடுவேன்றேன், பரவாயில்ல. ஆனால் நான் தைசூர் சாப்பிட்டு இல்லை நான் மாட்டுக்கறி சாப்பிடாம புனிதமானவனும் போது பாவமாக தெரியல, நரகத்தில் இருக்கிறேன். உனக்கு திரிசங்க சொர்க்கமும் கிடைக்காது. திரிசங்க சொர்க்கம்னா கொஞ்சம் நரகத்தை விட கொஞ்சம் மேலே. அவனே சந்தோஷமாகத்தான் நினச்சினுங்கிறான், அதுவும் பரவாயில்ல. நினைக்கவே வேணால் என் தேவை நிறைவேற்றினுக்கிறேன்னு சொல்கிற ஒரு மனுஷன் சொர்க்கத்தில் இருக்கிறான். ஸோ தேவை தெரியாதவன் நரகத்தில் இருக்கிறான். தேவை தெரிஞ்சிட்டு அதை சும்மா இல்லூஷனாக வச்சுங்கிறவன் திரிசங்க சொர்க்கத்தில் இருக்கிறான். தேவையை ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டாட்டமாக வாழ்கிறவன் சொர்க்கத்தில் இருக்கிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.